ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 8/5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. காலை 9:43 பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திராடம். மாலை 6:36 பின்பு திருவோணம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம், திருவாதிரை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 5. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சமாதானமான சூழல் மிகுதியாகும். சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகளில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடி துணிந்தால் இறந்து விடலாம், ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் ஜெயித்து விடலாம் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் தையல் நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகள் சுலபமாக நடைபெறும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால உன்னதமான சிறப்புகள் அரங்கேறக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நாக தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறிய முயற்சிகள் பெரிய மகிழ்ச்சி தரும். பிரபல்யமான வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரியாதையின் அகராதியை மறுக்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உஜ்ஜிஷ்ட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய, ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலருக்குள் வாசத்தையும் மனிதனுக்குள் பாசத்தையும் வைத்த இறைவனை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தேவி கலைவாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CH.
ஏ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி நேர்த்தியான கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூகுள் பார்த்து சாப்பிடுவதை விட குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சூரிய பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு அயல் நாட்டு அதாவது கடல் கடந்த பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடல்களும் தேடல்களும் நிறைந்த உலகத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகும். மலிவான நட்புகள் விலகக்கூடிய, மென்மையான மேன்மையான நட்புகளை சந்திக்கக்கூடிய, உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதலில் வந்த காதலுக்கும் முதல் இரவு ஊடலுக்கும் உள்ள உண்மைகளை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய அதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கையான முயற்சிகளுக்கு நன்மைகள் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாக்கிய லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும், அல்லது அதற்கான உதவிகள் கிடைக்கும், அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு கடன் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாத சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் என்று காத்திருக்காமல் முடியும் என்று முயற்சி செய்யக்கூடிய நீங்கள் துர்கா கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்களால் பண வரவு கிடைக்கும். ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றியுள்ள மனிதன் மண்டியிட தேவையில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ நாராயணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கல்விக்கு அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய உன்னத சிந்தனைகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவான உணவு உடலுக்கு நல்லது, அளவான பழக்கம் உறவுக்கும் நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நவதானிய கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ வி. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப செலவு அதிகரிக்கும். அதாவது ராசிக்கு குடும்பத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாமல் விண்ணை நோக்கி பயணிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தாய் மூகாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.